ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவணபவச யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் வணிகண்டன். நெய்வேத்திய பதிவில் இன்றைக்கு நாம் காண இருப்பது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு கோதுமை மாவு பாயாசம் செய்வது எப்படி என்று திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் விளக்க இருக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம், நான் காயத்ரி வெங்கட்ராமன். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்பாளுக்கு மிக விசேஷமான கோதுமை மாவு பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கோதுமை மாவு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, தேங்காய், ஏலக்காய், 200 கிராம் பிடிக்கிற மாதிரி வெல்லம், பொடிச்ச வெல்லம், நெய். அடுப்பை பற்ற வச்சுக்கோம். சூடாகட்டும். கொஞ்சம் எலுப்பி மீடியம் ஃப்ளேமில் கோதுமை மாவை லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். தீ ரொம்ப அதிகமாக வைக்காமல் மீடியமாக வைக்கணும். கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும், ஏன்னா அடியில் தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு 5 to 10 minutes மாவை வறுத்துருவோம். மாவை வறுத்துட்டு அதோட வழவழப்பு தன்மை இருக்காது, அதுக்கோசம் தான் கோதுமை மாவை வறுத்துட்டு பாயசம் பண்ணுறோம். நம்மளுக்கே தெரியும், மாவோட வாசனை வந்தோன்னே அதை எடுத்துருவோம். எடுத்துடலாம். வேற இடத்துல மாற்றி நெய்யை முந்திரி பருப்பு தாளிச்சிடுவோம். நெய் இருக்கட்டும், இப்படி போட்டுடலாம். இதே நெய்யிலே இந்த தேங்காவை ஒரு பரட்டல் பரட்டிடணும். இந்த நெய் பாத்திரத்திலே வெல்லத்தை போட்டுடணும். கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அது கரைஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த கோதுமாவை ஒரு 1/2 டம்ளர் விட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சிடும். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். வறுத்ததுனால கட்டி அவ்வளோவா இருக்காது. நல்லா வறுத்தாக தான் கட்டி இல்லாமல் வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பாகு கரைஞ்சிடுத்து. பாகு பதெல்லாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சா போகிறோம். இது ஓரமாக வச்சுருவோம். படி கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சப்புறம் பார்க்கலாம். தண்ணி நல்லா இதேமாரி கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம அந்த மாவை விடலாம். கை விடாமல் கலரிண்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சா மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் அடி கனமான பாத்திரமாக வச்சுருக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் கிளறிண்டே இருக்கணும். நம்மளுக்கே தெரியும், அந்த மாவு வெந்தோன்னே ஒரு ஷைனிங் கொடுக்கும். நல்லா கொதிச்செடுத்து பச்சை வாசனை போட்டு இப்போ நம்ம அந்த வெள்ளைப்பாக்கை இதில் ஆட் பண்ணிடுவோம். வடிகட்டி வெல்லம் மாவு எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் பக்கத்தில் வெந்நீர் வச்சுன்னு ஒரு 1/2 டம்ளர் அதில் ஆட் பண்ணிப்போம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு விட்டு
பாயசத்தோட அளவு கரெக்டாக இருக்குது. ஏலக்காய் சேர்த்துருவோம். முந்திரி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயும் போட்டு இந்த மாதிரி பாயசம் செய்யலைன்னா செஞ்சு பாருங்க. நீங்களும் அம்பாளுக்கு இதே மாதிரி நேதி பண்ணி அம்பாளோட ஆசீர்வாதத்தை பாருங்க. நீங்களும் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே மாதிரி பாயசம் செஞ்சு நேவேத்தியம் பண்ணுங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.